சொன்னீங்க? கருணாமூர்த்தி. கருணாமூர்த்தி நோகாம நோகம் முழுவார். இப்படி வரணும். கும்பிடுறீங்களா? இல்லையா? நோகாம நோகம் பண்ணணும். இது வந்து ஜாதகப்படி. அது கும்பிடுறாரா இல்லையா? உயர்த்தான பார்த்துக்கிறோம். உடலுக்கு வரணும்ல. நீ உயர் பற்றி பேசுற? உயிர் அமைப்பு எப்படி வந்துச்சு? ஆமா, உயிர் அமைப்பு பாஸ். சரிங்க. நீ 29 தான் வந்த. ஆமா. அவர் 50 வந்த. உயிர் அமைப்பு அது பாஸ். சரி. அவரே சொல்லுவார், அவசரப்படாத நோண்டுவோம். ஏன் அதை பற்றி நமக்கு தெரியாது. கர்மாமதி பற்றி நமக்கு தெரியாது. அப்போ இங்கே வருவோம். உடல்ல யார் இருக்கா? செவ்வாய் 100%. 100 தான். அதாவது 100 மார்க். 100 யார் செவ்வாய் இருக்காரு? ஆட்சி இருக்காரு. கேந்திரம் இருக்காரு. ஏமே பாவகிரகங்கள் கேந்திரம் தான் பலம் அதிகம். அப்போ செவ்வாய் 100 போய் முதல்ல விட்டு சுத்தம் விட்டு சனியை விட்டு 4 விட்டு கேந்திரம் முடிச்சிட்டீங்க. மாந்தி எத்தனை? மாந்தி இங்க இருக்காரு. இருக்காரு திருவனந்தபுரம் மாந்தி பலன் கம்மி. திருவனந்தபுரம் இருக்கலாம். 10 வந்துருக்காரு. 5 9 வர்றாரு. 9 நேரத்து ஆமா எதாவது மற்ற மார்க் வரும். 75 மார்க். சரி, இது ஜாதகம் வச்சா இதுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்போ புதன் பேசுற, சுக்கரன் பேசுற, சனி பேசுற, ராகு பேசுற, கேது பேசுற. இவர் நோகாம நோம்பு போட முடியாது. ஆனா இப்போ வயசு எவ்வளவு நாங்க 54. என்ன திசை நடக்குது? கேது. அதான் ஒண்ணுமே இல்ல. இல்லைதான் சொல்லுவாரு. சரவணா என்ன சொல்ல அனுபவமா இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்ன நல்ல பண்ணீங்க? சார் நட்சத்திரம் 3 போகுது. குரு ஒண்ணா பாரு. இப்ப கேது வந்து திசை நடக்குது. குரு செய்து குரு குரு எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட் அவர் வந்து சின்ன வயசுல குரு போயிட்டாரு. குரு வேலை செய்யுது. சரியா? அது என்ன வரும்? அது குரு சனி சனி ஆத்மல. அது சனி அவருக்கு வந்து ஒரு பெரிய கப்பல. அது வரும். புதனும் கப்பல. அது வரும். கேது கப்பல. அப்புறம் என்ன செய்வார்? சுக்கர வர்க்கம். அப்ப அவர் நேம் என்ன? சூப்பரா இருக்கணும். ஆனா சூப்பரா இருக்க முடியாது. அது வந்து கிரகம் நீங்க வழிபடல. அப்ப என்னன்னா இது வந்துச்சா இனி இவர் எப்படி இருப்பார்? அது உயிர் உடலை போயிடுது. ஆனா உயிர் இருக்கும். உடலை வந்து செவ்வா 100 மார்க்கு மாறி கிரகம் வராது. எனக்கு வந்து திசை கிடையாது இல்ல. அப்ப இவர் எப்படி வருவார்? அப்போ செவ்வாய் இருந்தா வேற எப்படி இயக்கம் வேற ஏதாவது சாப்பிடுறாங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்? கண்டுபிடிக்கலாமா? குரு பாரு. இப்போ வயசு 50 வருஷம் தான். 54 வருஷம். உங்களுக்கு லக்னமும் சூரியனும் சந்திரன் தவிர லக்னம் சூரியன் குரு 3 நல்லா இருக்கு. இந்த 3 நல்லா இருக்காங்க. அப்ப நீங்க ஏதாவது நோகாத வேலை பார்க்கணும். நோகாத வேலை கஷ்டப்படாம வேலை பார்க்கணும். பாக்குறீங்களா? இது வேலை ஆசிரியர் நல்லா கேளுங்க. நல்லா கேளுங்க. என்ன இருந்தாரு? ஆசிரியர். கஷ்டமான வேலையா? யாரு? குரு. எத்தனை பர்சன்ட்? 25% மார்க். அது கஷ்டப்படுறீங்க. படல சார். படல தான் சொல்றாரு. சொன்னேன். அதாவது வேர்வை சிந்தி உழைக்கிற மாதிரி உழைக்கலாம். உழைக்க முடியாது. அப்ப எத்தனை பர்சன்ட்? 50 மார்க் வந்துச்சு. அப்ப என்ன? இவர்